அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லிட்டாரு, அதிமுக ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி பிஜேபி சைடில் அதை தெளிவுபடுத்தணும். நிச்சயமாக கண்டிப்பாக வந்து பிஜேபி சைடில் ஆட்சியில் அமைச்சரவையில் பங்கு பெறுவீங்களா, இந்த வார்த்தை தான். கூட்டணி ஆட்சின்ற வார்த்தை எல்லாருமே அதை வந்து டிப்ளமேட்டிக்காக பேசிக்கலாம், இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம். ஆட்சியில் பிஜேபி எம்எல்ஏக்கள் வந்தால் பங்கு பெறுவீர்களா, இதை தெளிவாக சொன்னாதான் கீழ்மட்டம் வரைக்கும் ஜெல்லாகி ஓட்டு கன்வர்ஷன் நடக்கும். இது உண்மைதான். இப்போ நம்ம கேசிபி ஐயா சொன்ன மாதிரி என்னென்னா, அமித்ஷா வந்து வல்லவர் இல்லைன்னு சொல்லலை, மற்ற இடத்துல சக்ஸஸ் ஆகிருக்காரு இல்லைன்னு சொல்லலை. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அது நிரூபிக்கப்படவில்லை. அப்போது அந்த வியூகம் எடுப்படுமான்றது தெரியாது. இன்னொரு பக்கம் அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது என்னென்னா, அமித்ஷாவும் சரி, நம்ம நயினா நாகேந்திரனும் சரி, திரு அண்ணாமலையும் சரி பேசிட்டு ஒரு வகையில் அந்த வியூகமாக இருக்கலாம். என்னென்னா, சீட்டு ஷேரிங், சீட் பேரம் பேசுறதுல கூடுதலாக வாங்குறதுக்கு அதுவும் ஒரு வியூகமாக இருக்கலாம். இன்னும் அந்த பேச்சுவார்த்தை முடிந்து அந்த நிபந்தனை வந்தால் தான் ஆட்சி வந்து தனித்த ஆட்சியை தான் விரும்புகிறாங்க. நீங்கள் ரொம்ப முக்கியமான புள்ளியை தொட்டிருக்கீங்க. சீட் ஷேரிங்காக தங்களுடைய கிளைமை இப்போயே முன்கூட்டியே வைக்கலாம் அப்படின்றாங்க. இது அதிமுகவுக்கு கடந்த காலங்களில் இந்த சீட் ஷேரிங் பண்ணுறதை தாண்டி பாஜகவுடைய வாக்கு வலிமை கடந்த தேர்தல் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அவங்களுடைய கருத்து முன்வைக்கிறாங்க. ஆனால் எப்போவுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாதுன்றது தான் அதிமுகவுடைய ஸ்டாண்ட். இப்போ இந்த டிஸ்கஷனை பாயிண்ட்டை கொண்டு வரதன் மூலமாகவே அதிமுக இன்னும் பாஜக கிட்ட ஈல்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தொண்டர்கள் வந்து ஒரு சோர்வடைய மாட்டாங்களா? இன்னும் காலம் இருக்குது சார், அதுக்கு தான் சொல்ல வரேன். கூட்டணியே இறுதியாகல, கூட்டணி இறுதியாவில் அவங்கவுங்க விருப்பத்தை அவங்கவுங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி கூட்டணி இறுதியாவில் எதை சொல்றீங்க? அதிமுக பாஜக சொல்றீங்க இல்ல, ஃபர்தரா கட்சிகள் வரணும்ல, ஃபர்தரா கட்சிகள் வரணும். இப்போ பிஜேபி எவ்வளவு சீட்டு கேட்குறாங்கன்றது தெரியாது. இப்போ அது வந்து எக்ஸிஸ்டிங் கூட்டணி திமுகக்குள்ள அவங்க சீட்டே கொடுக்கலனா கூட நாங்கள் கமல் மாதிரி கூடவே இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கலாம். ஆனால் வெற்றி கூட்டணி வேற, அந்த கூட்டணியை தோற்கடிக்கிறதுக்காக இங்கே சேர்றாங்க. அப்போ வந்து இல்லை, அதிகாரத்தில் பங்கே இல்லைன்னாலும் நாங்கள் கூட்டணியில் தொடரும் அப்படின்றது அந்த கட்சியினுடைய விருப்பு வெறுப்பு, அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. இப்போ கூட்டணி கொடுத்தாதான் ஆட்சியில் அதே கூட்டணியை தொடருவோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாதான் தொடருவோம் அப்படின்னு சொன்னா அதிமுக கூட்டணியை தொடரும். அதிமுக கூட்டணியை தொடரும். அவங்கள கேள்வி கேட்க முடியாதுன்றவங்கள இங்கே கேள்வி கேட்குறோம்ல, அப்போ என்ன வித்தியாசம்? அதில் ஏன் கேள்வி கேட்க முடியாது? அதில் ஏன் கேள்வி கொடுக்க? ஆட்சி அதிகாரத்தில் பங்கே கொடுக்க கூடாதா? அதை நம்ம கேட்க முடியாதாங்க? கேட்கலாம்ல. அதே மாதிரி தான் இங்க எப்படி கொடுக்க கூடாதுன்றமோ அங்க கொடுக்கலான்றதையும் கேட்கலாம். விவாத பொருள் தான் அதுவும், இல்லைன்னு சொல்லல. ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி 128 இடத்துல நின்றாங்க. 2006 96 இடத்துல தான் ஜெயிச்சாங்க. 34 இடம் காங்கிரஸ் ஜெயிச்சிருந்துச்சு. பிஜேபி நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி 18 இடத்துல ஜெயிச்சிருந்துச்சு. சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் சுதர்சனை கேட்கிறாரு, நாங்க ஒன்றும் மடம் நடத்தல, எங்களுக்கும் அமைச்சரவையில் பங்கு வேணும்னு கேட்கிறாரு. அப்ப கலைஞர் சட்டமன்றத்திலே சொல்றாரு, நாங்கள் பரிசீலிப்போன்றாரு. ஆனா சோனியா காந்தி அம்மாட்ட பேசி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் பேசி நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொன்னாங்க. அந்த ஆசை நிராசையானது. இல்லைன்னா அன்னைக்கே அந்த கூட்டணி ஆட்சி வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு பக்கம். இந்த பக்கம் நீங்க சொன்னீங்கன்னா, இப்போ வந்து அழுத்தம் கொடுத்தாங்களா பிஜேபின்னு சொல்றீங்களே. இப்போ நான் கேசிபி ஐயாவை கேட்குறேன், அந்த சொந்தக்காரங்க நீங்க சொல்ற எடப்பாடியார் மேல வழக்குன்றது ஏன் 2024 கண்ணு மூடிட்டு இருந்தாங்களா பிஜேபி? அன்னைக்கு அமித்ஷா கண்ணு மூடிட்டு இருந்தாரா? மோடி 3வது முறை உட்காரணும், 240 சீட் தான் சேலஞ்சு வரும். அப்போ 3வது முறை ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், மெஜாரிட்டி ஜெயிக்க முடியாது தெரியுற நேரத்திலேயே அழுத்தம் அந்த நேரத்திலேயே இல்ல. நான் எதை சொல்ல வரேன்னா, நீங்க வந்து ரைடையும் இதையும் யூகம் படுத்த முடியாது. ஏனென்றால் டிவிஎஸ்சி வச்சு, லஞ்ச ஒழிப்பு துறையை வச்சு அதிமுகவை மிரட்டி பணிய வைக்க பார்க்கறதா திமுக அப்படி நம்ம சொல்லலாம். ஆனா கண்ணுக்கு எதிரே இருந்தது 2011 மேல ரெய்டு நடந்துருச்சு. முதல் மாடியில் வந்து தயாள மாவட்ட விசாரணை, கீழே வந்து சீட்டு பேரம். இது வந்து